ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு வடை தாங்க பண்ண போகிறோம். இது என்னோடய ஃபேவரேட்னே சொல்லலாம். எனக்கு இந்த வடை ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படாதுங்க. நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கள துவரம்பருப்பு, அதை வச்சு கூட நம்ம இதை செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த பவுலில் தான் அளக்குறேன். நீங்கள் மொத்தமே அந்த ரேஷன் கடை துவரம்பருப்பு வச்சு கூட செய்யலாம், இல்லை கலந்து கூட நம்ம செய்யலாம். அதே அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பட்டாணி பருப்பில் கூட நம்ம இதை செய்யலாம். இதை இப்போ நம்ம நல்லா கழுவிக்கலாங்க. ஒரு 2 டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ நான் அதை நல்லா வடிச்சிட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைக்க போகிறேங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, அப்போ நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. ஒரு முழு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு அப்படியே நச்சு சேர்த்துக்கோங்க. 2-3 பல் பூண்டு அப்படியே நச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒரு 2 மிளகாய், காஞ்ச மிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் எந்த இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் கட் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குங்க, கடையில் சாப்பிட்ற மாதிரியேவும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கைவிட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலக்கிற மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. அது நல்லா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதை நம்ம நல்லா இப்போ கையில் வச்சு இந்த மாதிரி சப்பையாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப தண்ணி மட்டும் சேர்க்காமல் பார்த்துக்கோங்க, அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமேல் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், போட்டோன்னே நம்மளுக்கு நல்லா பொரியணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே மட்டும் நல்லா கருகிடுங்க, உள்ளே வேகாது. அதனால் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் கரெக்டாக வெந்து வெளியேயும் கரெக்டாக இருக்கும். இந்த வடை இப்போ கொஞ்சம் நமக்கு பொறுமையாக வேகட்டுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, இனிய சாய் புட்டிக்குன்னு சொல்லி. அதில் நான் நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போக நிறைய டாப்பு அதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய டிசைனர் நைட்டிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலோட லிங்க் அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்புகிறேன். எல்லாமே பிராண்டட் நைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை நிஜமாகவே இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குங்க. ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட, டீக்கு கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் பொறுமையாக வேகணுங்க. அப்போ தான் மேலே நல்லா பொன்னிறமாக வரணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்போ தான் நீங்கள் ரொம்ப அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா டக்குன்னு கருகிடும், உள்ளே வந்து சுத்தமாக வேகாமலே இருக்கும். அதுக்காக இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எல்லா பக்கமும் பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மீதம் இருக்கிற மாவுக்களையும் நம்ம சேர்த்துடலாம் எண்ணெயில்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட டேஸ்ட்டான பருப்போட ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்மளுக்கு செலவும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.